வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுவடைந்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது வலுப்பெற்றிருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது வலுப்பெற்றிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நெருங்கும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நெருங்கும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நெருங்கும் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. வலுவடைந்த காற்றழுத்தம் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கை தமிழ்நாடு நோக்கி நகர்ந்து வருகிறது. இதை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நெருங்கும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. வலுவடைந்த காற்றழுத்தம் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கை தமிழ்நாடு நோக்கி நகர்ந்து வருகிறது என்ற அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாடு நோக்கி நகர்வதால் டெல்டா பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.